புரியும்படியா தெளிவா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப கவனிக்கிற மாதிரி உங்களுடைய இந்த விளக்கம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் எந்த இடத்துலயும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா அமைஞ்சது. உண்மையிலே இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிற எல்லாருமே இந்த மீட்டிங்ல புதிய நபர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு உற்சாகமா இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. நிச்சயமா உங்களுக்கு எல்லார் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்ப அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, நன்றி சார். அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்மகிட்ட பேசின மிஸ்டர் மில்லினர் மைண்ட் செட் செந்தில்குமார் சார் அவங்க டீம்ல இருந்து ஜீவரத்னம் மிஸ்டர் ஜீவரத்னம் சார் அவர்களை தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த இடத்துல கூப்பிடுறோம். ஜீவரத்னம் சார் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாசில்தார், ரிட்டையர்ட் தாசில்தார். அவர் சென்னையை சேர்ந்த நபர். நெட்வொர்க்ல நிறைய அனுபவங்களையும் நிறைய சாதனைகளும் பண்ண நபர். அவருடைய அனுபவத்தை நம்ம கேட்போம். நன்றி. வெல்கம் டு ஜீவரத்னம் சார். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். அன்மியூட் பண்ணிட்டேன் சார். ஓகே சார். கேக்குதுங்களா? பேசுங்க சார். பேசுங்க சார். பேசுங்க சார். எல்லா லீடர்களுக்கும் வணக்கம் சார். நான் சென்னையிலிருந்து பக்கத்துல திருவள்ளூர் மாவட்டம். நான் ஒரு விருப்ப ஓய்வு பெற்ற வட்டாட்சியர். என் பேர் ஜீவரத்தினம். நான் இதுல நம்ம நண்பர் செந்தில்குமார் அவர்கள் 12ஆம் தேதி இதை கொடுத்தாரு. உடனே இணைந்து இதுவரை நான் 14 நபர்களை இணைத்து சிஸ்டம் ப்ரொமோட்டரா ஆகியிருக்கேன். என்னுடைய குழுவுல ஒரு 8 பேர் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சரியான ஒரு பாதையை வகுத்து அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இதுல நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். இது என்னை பற்றியது. இப்போ இந்த சிஸ்டத்தை உருவாக்கிய திரு ராமலிங்கம், சங்கர், பாபு, SP ராஜா, இன்னும் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் இவர்களுக்கு எப்படி இந்த சிந்தனை வந்தது, தானே முன்வந்து எப்படி இதெல்லாம் செய்தார்கள் என்பது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இதுவரை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதுக்கு எல்லாமே சார்ஜ் அது இது பல கண்டிஷன்ஸ்கள் இப்படியெல்லாம் இருந்து பண்ணுகின்ற இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு லீடர்கள் இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க, எங்க இருந்தார்கள் இவர்கள்? இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்களே என்ற பிரமிப்பை தான் எனக்கு ஏற்படுத்துகிறது. இவர்களை அடியொற்றி இப்போ பாக்கியராஜ் சார் இதுக்கு முன்னாடி நேற்றுக்கு முகமது ரஃபி நேற்று இல்லை என்பது அவர் ராமலிங்கம் சார் கூட சொன்னாரு. முகமது ரஃபி இல்லாதது பெரிய இன்னைக்குதான் நாங்க உணர்றோம். இதை இல்லாதது அவ்வளவு ஒரு பக்கபலமா இருந்து பண்றாருன்னு சொன்னா அவருக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால இப்போ ஒரு நெட்வொர்க் நாம் நிறைய பேர் இப்ப சொல்றாங்க, நெட்வொர்க்ல இதுவரை தோத்து விட்டோம்ன்றோம். ஒரு படத்துல எல்லாம் சொல்லுவாங்க, காதல் தோற்பதில்லை, காதலர்கள் தான் தோற்று போகிறார். ஏன்? உண்மையானவர்களாகவோ உணர்வுபூர்வமானவர்களாக இல்லாததால் அது தோற்று போகிறார். ஆனால் காதல் எப்பொழுதும் தோற்பதில்லை, அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதுபோல நெட்வொர்க் என்னைக்குமே தோற்கிறது. அதை நிறுவியவர்கள், அதுல பயணிப்பவர்கள் தான் தோற்று போகிறார்கள். ஏன் தோற்று போகிறார்கள் என்றால், சேர்த்துட்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கு அவர்களை கொண்டு வருவதற்கு யாரும் தயாராக இல்லை. அதனால அது தோற்று போகிறது. நிறைய கான்செப்ட் வருது, எதுவுமே நிலை பெறவில்லை, ஆனா தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த சூட்சமத்தை அறிந்த இந்த டாப் லெவல் லீடர்ஸ் எப்படி எல்லோரையும் ஆரம்பத்திலே விட்டுறக்கூடாது, எப்படியாவது இப்படி சொல்லுவாங்க, மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு குதிரைக்கு லகான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல நம் எண்ணங்களை சிதற விடாமல் பார்த்து கொண்டு கூட்டம் நடத்துதல், அடுத்தவர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்தல், பல நபர்களை கஸ்டமர் கேரில் கொண்டு உடனுக்குடன் சிக்கலை தீர்த்து தெளிந்த நீரோடையாக சிஸ்டத்தை வைத்திருப்பதால் இதிலே பயணிக்கும் தலைவர்களாகட்டும், இதிலே பயணிப்பவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் வெற்றி அடைவார்கள். நெட்வொர்க்கும் ஜெயிக்கும், நெட்வொர்க்கை பயன்படுத்தியவர்களும் முதலாக ஜெயிக்க போகிறோம் என்பதுதான் இதிலிருந்து. அதனால தோல்வி இருக்காது, வெற்றி மட்டுமே. அந்த வகையில நாம எல்லோரும் ஏதாவது காலையில 4:50 மீட்டிங், அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் மீட்டிங் 10 மணிக்கு, 10 மணில இருந்து 11 மணிக்கு அந்த மீட்டிங், அப்புறம் 4 மணிக்கு சில மீட்டிங்,
7:55 இந்த மீட்டிங், இப்படி சிதற விடாமல் இது இது என்ன ஆகுதுன்னா, யாரும் வந்து சேர்ந்துருவாங்க, அதோட போயிடுவாங்க. இதுல போக முடியாம கட்டுப்படுத்தி, எனக்கு கூட இப்போ ஒரு இது இருந்தது, ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. எப்போ ஒரு 7:45 வந்துட்டேன், ஆபீஸ் வந்துட்டேன். அதை முடிச்சுட்டு அந்த மாதிரி எல்லோரையும் இப்படி எங்களை எல்லாம் இப்படி இப்படி நீங்கள் வழிநடத்துவதால் நாங்கள் உங்களைப் போல எங்கள் அணியில வருபவர்களை வெற்றியா நடைபெற வைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கம் எங்களுக்குள் இந்த ஒரு 15 நாள்லயே வந்து அப்படியே உள்ள இறங்கிடுச்சு. இதுதான் வெற்றிக்கான அறிகுறி நண்பர்களே. அதனால எல்லோரும் சார் உங்க மைக் மியூட் ஆயிடுச்சு சார். அவங்க மைக் மியூட் ஆயிடுச்சு பாருங்க. கொடுங்க அன்மியூட் ஆப்ஷன் கொடுங்க. கேக்குதா சார்? சார் பேசுங்க சார், கேக்குது சார். ரைட். அதனால வந்து சரியான நபர்களை உள்ள கொண்டு வரலாம். தலைவர்கள் சொல்றாங்க, ராமலிங்கம் சார் எல்லாரும் சொல்றாங்க, இதுல வந்து தரமான நபர்களை நீ வந்து நிறைய பேரை போடலன்னா கூட தரமான ஆள்களை முதல்ல 2 பேரை கொண்டு வா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இப்ப எப்படி நாங்க தமிழ்நாட்டு அளவிலும் இந்திய அளவிலும் எப்படி நாங்க கவனிக்கிறோமோ அது மாதிரி உங்களுடைய அணி எவ்வளவு தூரம் எத்தனை லெவல் போனாலும் அத்தனை லெவலையும் ஒருங்கிணைச்சு நீங்களும் மீட்டிங் நடத்துங்க, நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க. தேவையானால் இந்த ஜூமை கூட நீங்க இது வந்து எத்தனை மணிக்கு வேணாலும் நீங்க நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ஜூமை கூட நீங்க பயன்படுத்திக்கிட்டு கொண்டு வாங்க, எல்லாருக்கும் பயனுள்ளதா அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதனால எனக்கு முதல் தவணை வந்திருக்கு. இன்னும் வந்து நான் வந்து இதுவரை வரலையே அப்படின்னு எல்லாம் கேட்டாங்கன்னா அவங்க இந்த சிஸ்டத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் என்பது அர்த்தம். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளே வந்து இன்ஃப்ளோ இருக்கோ அப்படிதான் அவுட் ஃப்ளோ வரும். இன்புட் இருந்தா தான் அவுட்புட் இருக்கும். இன்புட்டே இல்லாம எனக்கு வரல சார்ன்றது எங்களாலே தாங்கிக்க முடியலங்க. ஆனால் இந்த இந்த 5 அணியோ 60 அணியோ இருக்காங்க பாருங்க, அவங்க எப்படிதான் இந்த இந்த ஒரு அந்த எப்படி சொல்றது, இந்த தன்மை எப்படி வந்ததுன்னே தெரியலங்க. அவ்வளவு வந்து டென்ஷன் ஆகுது, எங்களுக்கே டென்ஷன் ஆகுது கேட்கும் போது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பேருக்கு பதில் சொல்லிக்கிட்டு அவர் சங்கர் சார் ஒரு நாள் அந்த மாதிரியான ஒரு கேள்விகளை கேட்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு சமாச்சாரத்துக்கு அவர் ஒண்ணுமே சொல்லல. ஒருத்தர் அவர் பாட்டு ஆடியோ போட்டுட்டே இருக்காரு. நான் ஒரு ஆடியோ போட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஆடியோ போட்டேன், இந்த மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க. அதாவது என்னமா கொடுத்து நம்மளை வழிநடத்துறதுக்கு வந்திருக்கிறவங்கள வீட்டு வேலைக்காரங்க மாதிரி ஃபீல் பண்றது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால எல்லோரும் நண்பர்களை இதில் வந்திருப்பவர்கள் எல்லோரும் தானாக முன் வந்து நமக்காக பணத்தை செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த திட்டத்தை எடுத்து வந்து நம்ம கையில அப்படியே லட்டு மாதிரி கொடுத்திருக்கிற இந்த லீடர்கள் பார்த்து நம்ம வந்து அவங்களை தூக்கி பிடிக்க என்ன வேண்டும் ஒழிய இந்த மாதிரி வந்து அசால்ட்டா பேசுறாங்க. என்ன சார் வரவே இல்லை, என்ன சார் இங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னு எல்லோரும் பேசுறது மனதுக்கு மிகவும் வேதனையா இருக்குது. அதையெல்லாம் கடந்து நீங்கள் தொடர்ந்து நடைபெறுங்கள் தலைவர்களே. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த செந்தில் சார் அவர்கள் மிக நேர்த்தியாக பயணப்படக்கூடியவர். அந்த வகையில இந்த 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 ஒரு திட்டத்தை நாங்கள் இந்த பக்கம் வடக்கில் இருக்கின்ற இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மிக நேர்த்தியான முறையில கொண்டு செலுத்தி பல வெற்றிகளை நாங்கள் குவிப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.